பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். சக்திவேல் பேசின பேச்சால ரொம்பவே கோவமான பாண்டியன், ராஜி, கோமதினு எல்லாருமே சக்திவேலை நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்திடுறாங்க. இதுல கோமதிய சக்திவேல் ரொம்பவே ஏளனமா பேசும்போது இங்க கோமதியால தாங்கிக்க முடியாம தன் பசங்களுக்காகவும் தான் வீட்டுக்காரருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு, அண்ணே இப்ப வரைக்கும் உங்களுக்குள்ள மரியாதையோட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனால் இதே மாதிரி என் குடும்பத்தை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு நானும் எல்லா ஏற்பாடையும் செய்ய வேண்டியதாக போயிடும், பார்த்துக்கோங்க. என் வீட்டுக்காரர் எனக்காக சம்பாத்தியம் பண்ணி தரதே போதும்னு அமைதியாக இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, எனக்கும் ராஜிக்கும் சேர வேண்டிய சொத்து எங்களுக்கு வந்தே ஆகணும்னுட்டு எங்கள் அப்பா எங்களுக்காக சம்பாதிச்ச சொத்துல பங்கு கேட்க வேண்டியதாக போயிடும். அதனால உன் வேலையை மட்டும் பாரு. என் பையனை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ பேச உனக்கு மட்டும் இல்லை, அங்கே முத்துவேலனுக்கும் எந்த தகுதியும் கிடையாது. உன் பையன் செஞ்ச தப்பை முதல்ல திருத்தி அவனை நல்வழிப்படுத்து. அப்போ தான் அவனுக்கு ஏற்ற வேலையில் நல்லபடியாக கல்யாணமும் நடக்கும். அதை விட்டுட்டு என் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு அது சின்னதாகவே இருந்தாலும் பெருசாக்கி அதில் சந்தோஷப்படணும்னு நினைக்காத அப்படின்னு கோமதி பேசிட்டு போனதெல்லாம் நினச்சி பார்த்து சக்திவேல் கொஞ்சம் பயந்து போயிருக்காரு. இத்தனை நாள் இங்கே கோமதி இங்கே சொத்தை பற்றி பேசினதே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னடானா ராஜிக்கும் எனக்கும் சேர வேண்டிய சொத்தை நான் எப்படியாவது வாங்கிடுவேன்னு சொத்தை பற்றி பேசிட்டு போகிறாளே அப்படின்னு யோசிக்கிறாரு இங்கே சக்திவேல். ராஜையும் இப்போ நம்ம வீட்டுக்கு வர முடியாத நிலமையில பாண்டியன் வீட்டில் இருக்கா. எல்லா சொத்தும் என் பையனுக்கு தான், பொறுமையாக எல்லாத்தையும் மாற்றிக்கலான்னு பார்த்தா கோமதி பேசின பேச்சில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் ஆயிடுச்சே. இந்த பாண்டியனும் நம்மளை அவமானப்படுத்த கோமதி பேருக்கு சொத்தும் இந்த ராஜி பேருக்கு சொத்தும் வேணும்னு ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே. என் பையனுக்கும் எனக்கும் தான் இந்த எல்லா சொத்தும் வரணுமே தவிர்த்து மற்றபடி அந்த ராஜிக்கோ கோமதிக்கோ எதுவுமே போகக்கூடாதுன்னு நினச்சா எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கு மேலே நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு யோசித்த சக்திவேல் இன்னைக்கு அண்ணங்கிட்ட பேசி எப்படியாவது நம்ம பையனுக்கு வர வேண்டிய சொத்தை அவனுக்கு வாங்கி ஆகணும். அப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உடனே வெளியில் போயிட்டு குமார் வராரு. சக்திவேல் சொல்கிறாரு, குமார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அந்த கோமதி என்ன பேச்சு பேசிட்டான்னு. அது மட்டும் இல்லாமல் சொத்தை கேட்டாலும் கேட்பா போல. அவள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே குமார் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் தான்ப்பா இந்த சொத்து எல்லாமே நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் பெரியப்பா பெரியம்மா 2 பேர் மனசுலையும் இன்னும் ராஜி தான்ப்பா இருக்கா. ராஜியை பற்றி பேசினாலே பெரியப்பாவுக்கும் கோவம் வருது, பெரியம்மாவுக்கும் கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து என்னவோ நமக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணலை. எப்போ பார்த்தாலும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு தான் அப்பப்போ இங்கே நம்ம பெரியப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரச்சனைன்னு வந்தால் நம்ம பக்கம் இருக்காமல் அமைதியாக போங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்கே பெரியம்மா தான் நகையை கூட ராஜிக்கு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ராஜி பக்கம் தான் இருக்காங்க. இதில் எப்படிப்பா சொத்து நமக்கு கிடைக்கும்? நாம் ஆசைப்படுறதனோ சரிதான், ஆனால் சொத்தெல்லாம் வரணும்லப்பா அப்படின்னு சொல்ல, நான் ஏதாவது செஞ்சு கண்டிப்பாக இந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு வர மாதிரி செய்வேன் குமார், நீ கவலைப்படாத. இத்தனை நாள் ஆகுது உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்குறேன்னு என் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் ஏதாவது செஞ்சாரா பாத்தியா? அவர் பொண்ணுக்கு நான் மட்டும் அங்கே இங்கேன்னு எவ்வளோ மாப்பிள்ளை தேடி அலைஞ்சாரு. ஆனால் உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல இருக்காரு. அதனால தான் அவர் நமக்குன்னு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொத்து மட்டும் நம்ம கைக்கு வரட்டும், அப்புறம் நாம் அவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு இங்கே சக்திவேல். இன்னொரு பக்கம் இங்கே அப்பத்தா, ராஜியோட அம்மா வடிவு, ராஜியோட சித்தின்னு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே குமாரோட அம்மா சொல்கிறாங்க வடிவுக்கிட்ட, ஆமாக்கா ராஜி கோவமாக பேசும்போது கொஞ்சம் கவனிச்சிங்களா? ஏன் கேட்குறேன்னா, ராஜி சொன்னால அங்கே நான் இஷ்டப்பட்டு தான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்கே என் கல்யாணத்தில் எந்த சூழ்நிலையில் நான் கதிரை கல்யாணம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்படியெல்லாம் பேச மாட்டீங்கன்னு கதிர் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால ராஜி நம்ம வீட்டில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பாண்டியன் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் ராஜி பெருசாக பேசினதே இல்லை. ராஜிக்கும் கதிர்க்கும் சுத்தமாக ஒத்து வராது. எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேர் கடையில் பிரச்சனை மட்டும்தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே ராஜியும் கதிரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நமக்கே அது எப்படி நடந்ததுன்ற மாதிரி தோணுச்சுல்லக்கா. எனக்கு என்னவோ ராஜி கதிர் கல்யாணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மையை இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து மறைக்கிறாங்களோன்னு தோணுது. ராஜி விரும்பாம தான் கதிரை கல்யாணம் பண்ணியிருப்பாளோக்கா. ஏன்னா அவள் பேசுனதெல்லாம் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே குமாரோட அம்மா வடிவுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தாவும் நானும் கவனித்தேன், ராஜி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறா. அந்த உண்மை தெரிஞ்சா இங்கே சக்திவேல் முத்துவேலோட மனசு மாறிடும்
தெரியும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல, அந்த உண்மையும் சொல்லாமல் இருக்காளே. ஏன்னா எப்பயுமே பாண்டியன் குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒத்தே வராதுன்னு தெரிஞ்சிருந்தும் ராஜி கதிரை கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு முடிவை கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டா. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ராஜி கிட்ட நம்ம தனியாக பேசினா மட்டும்தான் இந்த உண்மை தெரிய வருமே தவிர்த்து, இல்லை ராஜியாக வந்து நம்மக்கிட்ட உண்மையை சொல்லணும், இல்லைனா எதுவுமே தெரியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே குமாரோட அம்மா சொல்கிறாங்க, வடிவக்கா, நீங்கள் ராஜி மேலே உள்ள கோவத்துலையும் இங்கே முத்துவேல் மாமாக்காகவும் இங்கே ராஜிக்கிட்ட பேசாமையே இருக்கீங்க. நான் ஃபோன் பண்ணி தரேன், ராஜிக்கிட்ட மெதுவாக பேசுங்க. என்ன உண்மையை தான் ராஜி மறைக்கிறான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவள் வந்து அவளே உண்மையெல்லாம் சொல்லிடுவா. உண்மை தெரிஞ்சால் மட்டும் நம்ம வந்து ராஜியை பற்றி கண்டிப்பாக முத்துவேல் மாமாக்கிட்டேயும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லி புரிய வைப்போம். எவ்வளோ நாள் தான் ராஜிக்கிட்ட பேசாமல் நீங்களும் முத்துவேல் மாமாவும் இதே கோவத்தோடு இருப்பீங்க. ராஜி தப்பே பண்ணியிருந்தாலும் உங்கள் பொண்ணு இல்லைன்னு ஆயிருமாக்கா. அதனால் நான் ஃபோன் பண்ணி தரேன், ராஜிக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுங்கக்கா. இங்கே நம்ம மாமியாரை பார்க்கறதுக்கு நம்ம அத்தையை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ராஜியும் கோமதியும் வந்தப்போ கூட நீங்கள் ராஜிக்கிட்ட முகம் கொடுத்து பேசவே இல்லையே. ஏன்க்கா இப்படி இருக்கீங்க? ராஜி மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு தெரியும். அவள் செஞ்சது ஒரு தப்பு தான். ஆனாலும் பாண்டியன் வீட்டில் ராஜியை நல்லா தானக்கா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் பேசாமல் ராஜிக்கிட்ட வேறு யாருக்கா பேசுவா? நீங்கள் பேசினா ராஜி ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல அப்படின்ற மாதிரி வடிவோட மனசை குமாரோட அம்மா மாற்றுறாங்க. வடிவும் உடனே கண் கலங்கி போயிருக்காங்க. உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, ஆமாம் வடிவு, இங்கே சக்திவேலும் முத்துவேலும் தான் ராஜியை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீயும் பேசாமல் இருந்தா ராஜி மனசு வேதனைப்படாதா? நீ கொஞ்சம் பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே வடிவும் ஒத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக குமாரோட அம்மா இங்கே பழனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பழனி யோசிக்கிறாரு, என்ன நம்ம அண்ணி நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஃபோன் பண்ண மாட்டாங்களே, நம்ம அம்மா நல்லா தானே இருக்காங்கன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இங்கே வந்து குமாரோட அம்மா ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கிறாங்க பழனி. அண்ணி என்ன நீ திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க, இல்லை தம்பி, இங்கே வடிவண்ணி ரொம்பவே கோவமாக இருந்தாங்க ராஜி மேலே. இப்போ தான் மனசு மாறியிருக்காங்க. இங்கே ராஜிக்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? இங்கே ராஜியோட அப்பத்தா அம்மானு எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் ராஜியை பேச வைங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, இப்போ ராஜி பேசினா ஏதாவது பிரச்சனையாயிராதா? அதுவும் அண்ணன்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே இங்கே வீட்டில் நடந்த பிரச்சனையால் இங்கே முத்துவேல் அண்ணனும் சக்திவேல் அண்ணனும் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே போகிறாங்க. இங்கே வந்து பாண்டியன் மச்சான் வேற ரொம்ப கோபமாக இருக்காங்க அண்ணனுங்க மேலே. இதுவும் பிரச்சனையாயிருச்சுன்னா என்ன நீ பண்ணுறதுன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தம்பி, வடிவண்ணி ஏற்கனவே ராஜி மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ஆனாலும் பேசாமல் இருந்தாங்கல்ல, கொஞ்சம் ஃபோனை கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல, பழனி வேறு வழியே இல்லாமல் ராஜிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு, ராஜிமா உங்கள் அம்மா பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்ல ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சித்தப்பா சொல்கிறீங்க, எங்கள் அம்மா பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா பேசுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ராஜியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ கூட அம்மா பேசுவாங்கன்னு நினச்சேன். அன்னைக்கும் கோவமாக அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. இன்றைக்கி அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பழனியோட ஃபோன் எடுத்துகிட்டு மாடிக்கு போகிறாங்க ராஜி. இங்கே ராஜி அழுதுகிட்டே அம்மா அப்படின்னு சொல்லும்போது வடிவு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனாலும் ராஜி அழுதுகிட்டே, அம்மா பேசுமா, என்னை மன்னிச்சிருமா, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான்மா, உங்களை விட்டுட்டு நான் கண்டிப்பாக இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கக்கூடாது, எல்லா தப்பும் என் மேலே தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேலே வடிவால் தாங்க முடியல. ராஜி அழுதுகிட்டே பேசுகிறத தாங்க முடியாத வடிவும் அழுதுகிட்டே, அழாத ராஜி, அம்மா உன் மேலே பாசமாக இல்லைன்னு நினைக்காத, எனக்கு உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. ஆனாலும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு நீ இப்படி செஞ்சதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல. உன் அப்பாவும் உன் மேலே கோவமாக இருந்தாலும் உன் மேலே பாசமாக தான் இருக்காரு. என்ன தான் இருந்தாலும் நீ எங்கள் பொண்ணு இல்லைன்னு ஆயிருமா ராஜின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க வடிவு. உடனே வடிவு கேட்குறாங்க, ராஜி நீ பாண்டியனோட வீட்டில் நல்லா தானே இருக்க, கதிர் தம்பி உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாருன்னு கேட்க, ஆமாம்மா எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, கதிர் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, கதிரை நான் கல்யாணம் பண்ணிக்க நான் தாமா கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, என்ன ராஜி சொல்கிற, கதிர் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கானா? ஆமாம், ஏற்கனவே இங்கே நீ பேசும்போது எங்கள் கல்யாணம் எந்த ஒரு சூழ்நிலையில் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சால் இப்படி பேச மாட்டீங்கன்னு சொன்னியே, நீ விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்ட, அப்படி உன் கல்யாணத்துக்கு பின்னாடி எந்த உண்மையை நீ மறைக்கிற, என்கிட்ட சொல்லு ராஜி அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. உடனே ராஜி அழுதுகிட்டே எல்லா உண்மையும் வடிவுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம்மா, நான் இத்தனை நாள் உண்மையை மறைச்சிட்டேன், அப்பப்போ அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும்
அப்பாவுக்கும் உண்மையை சொல்லணும்னு வரும்போதெல்லாம் கோமதி அத்தை, மீனா அக்கான்னு எல்லாருமே என்னை வந்து இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உன்கிட்ட கூட நான் உண்மையை சொல்லாமல் இருந்தது பெரிய தப்புதாம்மா அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கதிர்கிட்ட ஒழுங்காக பேசுனது கூட இல்லை. கதிரை விருப்பப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை தாம்மா நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி எனக்கு பிடிக்காம நீங்கள் கல்யாண ஏற்பாடு செஞ்ச உடனே அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் நானும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் அவன் என்ன விரும்பலை, நம்ம வீட்டில் இருந்த பணம் நகையை தாம்மா விரும்பியிருக்கான். அங்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பணம் நகையை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு என்னை தனியாக விட்டுட்டு கிளம்பி போயிட்டாமா. அப்போ தான் தெரிய வந்தது அம்மா அப்பாவோட அருமைனா என்னன்னுட்டு. உங்களை நான் ஏமாத்தினேன், ஆனால் நான் நம்பி வந்த அந்த கண்ணன் என்னை ஏமாத்திட்டு பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேம்மா. அப்போ தான் அத்தையும் இங்கே கதிரும் வந்து என்கிட்ட பேசி புரிய வச்சு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் வரவே மாட்டேன், என்னால் அப்பா அம்மா ரொம்ப அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு சொல்லி அழுதப்ப என் மேலே யாரும் ஒரு தப்பான ஒரு இதையும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக கதிரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. விருப்பமே இல்லாமல் தாம்மா கதிரை கல்யாணம் பண்ணினேன். ஆனால் இப்போ கதிர்க்காக மட்டும்தான் வாழணும்னு தோணுதுமா. கதிர் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் தெரியுமா அப்படின்னு கதிரோட பெருமையை பற்றி தான் அம்மா கிட்ட பேசிட்டு தன் கல்யாணத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற உண்மையவும் ராஜி அழுதுகிட்டே இங்கே வடிவுகிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட வடிவால் தாங்க முடியல, ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராஜி சொல்கிற? அப்போ விரும்பாம தான் இங்கே கதிர் தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உன் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கா? உன் கல்யாணம் இப்படி தான் நடந்ததா ராஜின்னு கேட்க, ஆமாம்மா, ஆனாலும் பாண்டியன் மாமாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாமல் கோமதி அத்தை தாம்மா அந்த கல்யாணத்தையே செஞ்சு வச்சாங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், யாரும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் இது தெரியாமல் எப்போ பார்த்தாலும் இங்கே அப்பாவும் சித்தப்பாவும் பாண்டியன் மாமா மட்டும் இல்லாமல் கதிரையும் மற்ற வீட்டில் உள்ளவங்களையும் அவமானப்படுத்தி பேசும்போதெல்லாம் என்னால் தாங்க முடியல. நான் செஞ்ச தப்புக்கு பாண்டியன் மாமா வீட்டில் உள்ளவங்க என்னம்மா செய்வாங்க? எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது. பணம் நகை கூட என்னால் தாம்மா கண்ணன் எடுத்துகிட்டு போனான் தவிர்த்து மற்றபடி கதிருக்கும் அந்த பணம் நகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. வடிவுக்கு உண்மை தெரிய வந்த உடனே இங்கே கோமதி நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் செஞ்சுருக்காளேன்னு சொல்லிட்டு யோசித்து வடிவும் ரொம்ப அழுகிறாங்க. உடனே வடிவு சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, எப்படியும் உங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் இந்த உண்மை தெரிய வரும், அப்போ உன்னை கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார், அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட வடிவு இங்கே வந்து ஃபோனையும் வைக்கிறாங்க. உடனே வடிவு அழுதுகிட்டே அப்பத்தா கிட்டேயும் குமாரோட அம்மா கிட்டேயும் இங்கே ராஜி சொன்ன எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே குமாரோட அம்மா சொல்கிறாங்க, நான் அப்போவே நினச்சேன் இங்கே ராஜிக்கும் கதிருக்கும் ஒத்து போகாதே. கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே ராஜி கதிரை பார்த்தாலே அவ்வளோ கோவப்படுவா, இப்படி எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்கன்னுட்டு நினச்சேன். இப்போ பார்த்தீங்களா அக்கா, இங்கே கதிர் குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்கன்னுட்டு இது தெரியாமல் என் வீட்டுக்காரரும் முத்துவேல் மாமாவும் இப்படி பிரச்சனை செய்கிறாங்களேக்கான்னு சொல்ல, அப்பத்தா பாத்தியா, கோமதி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, கோமதி வந்து என் தங்கச்சியே இல்லைன்னு முத்துவேல் முடிவெடுத்திருந்தாலும் தான் அண்ணன்களுக்காக கோமதி தான் பையனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம ராஜியோட வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கா. என் பொண்ணு கோமதி மனசு மாறவே இல்லை, எப்பயும் நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கான்னு சொல்லி உண்மை தெரிஞ்சதால் அப்பத்தாவும் அழுகிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் சொத்தை பற்றி எப்படியாவது முத்துவேல்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். இங்கே சக்திவேலும் முத்துவேல்கிட்ட மெதுவாக பேசுகிறாரு. அண்ணே, இப்போ தான் ராஜி உங்கள் பொண்ணே இல்லைன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு முத்துவேலும், என்ன சக்தி எப்போ பார்த்தாலும் ராஜியை பற்றியே பேசிகிட்டு இருக்க, அவள் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு நமக்கு யாரை பிடிக்காதோ அந்த குடும்பத்தில் மருமகளாக போயிருக்கா, இப்போ எதுக்கு ராஜியை பற்றி பேசுகிற? நானே அவளை பற்றி பேசுகிறதில்ல, உனக்கு என்ன அவன் மேலே இவ்வளோ அக்கறைன்னு கேட்க, அண்ணே வேறு ஒன்றும் இல்லைண்ணே, அது என் பையன் நம்ம பேச்சை கேட்டு நம்ம வீட்டோடு இருக்கான், அவனுக்குன்னு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவன் பேரில் கொஞ்சம் சொத்தெல்லாம் இருந்தால் தானே. ஏன்னா யாரை கேட்டாலும் இங்கே வந்து குமார் என்ன வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குமாருக்கு ஒரு நல்ல தொழில் வச்சு கொடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொத்து எல்லாமே குமாருக்கு தானே போகணும். அதனால் இப்போவே குமார் பேரில் எழுதி வைக்க வேண்டிய சொத்தெல்லாம் எழுதி வச்சாச்சுன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தால் இங்கே குமார் பேரில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் நல்லா இருக்கும்லண்ணே, குமாரை நம்பி பொண்ணு தருவாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, இது என்னடா புதுசாக இருக்குது, எதுக்கு இப்போவே குமார் பேரில் மொத்த சொத்தையும் எழுதி வைக்கணும்? ஏன் ராஜியும் இந்த வீட்டு பொண்ணு தானே, அவளுக்கு எதுவும் சொத்தெல்லாம் நம்ம எழுதி வைக்க வேண்டாமா என்ன? ராஜிக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் போன உடனே ராஜிக்கு ஒரு குழந்தையும் வரும், எல்லாம் அதுக்கப்புறமா எழுதி வச்சுக்கலாம். இப்போ என்ன அவசரம், முதல்ல குமாருக்கு கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கள், அதை விட்டுட்டு என்ன சக்தி இப்போவே சொத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க,
என்னம்மா நீங்க இப்ப கூட நீங்க உங்க பேத்திய பத்தி தான் யோசிச்சு பேசுறீங்களே தவிர்த்து என் பையனை பத்தி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணனை பாருங்க, ஏதோ குமாருக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நானே பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ நாள் ஆகுது, அவரு இங்க குமாருக்கு பொண்ணு தேடுற மாதிரியே தெரியல. அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். குமார் நம்ம பேச்சை கேட்டு அமைதியாக தானே இருக்கான். அப்பப்போ பிரச்சனை செஞ்சாலும் குமார் மேலே ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை. குமாருக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சா குமார் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான்லனே. அதனால தான் சொல்கிறேன், சொத்தெல்லாம் பேசாமல் குமார் பேரில் எழுதிடலானே. இதான் ராஜியை உங்கள் மகளே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் மொத்த சொத்தும் என் பையனுக்கு தானே வரணும் அப்படின்னு பேச அதுக்கு உடனே முத்துவேல் சொல்கிறாரு, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா சொத்தும் இங்கே குமாருக்கு மட்டும்தான் வரும். என் பேச்சை ராஜி கேட்டிருந்தா நானும் அவளுக்கு ஏதாவது எழுதி கொடுத்துருப்பேன். நம்ம குடும்பம் வேண்டான்னு நினைக்கிற அந்த ராஜி எனக்கு என்னைக்கும் பொண்ணாக இருக்கவே முடியாது. எல்லா சொத்தும் இங்கே நம்ம குமாருக்கு மட்டும்தான் வந்து சேரப்போகுது. சீக்கிரமாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி குமாருக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே வடிவு யோசிக்கிறாங்க, ராஜி தான் தப்பு பண்ணியிருக்கா. கதிர் தம்பி மேலே எந்த தப்புமே இல்லை. ராஜி செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுட்டு கதிரை இங்கே ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கும் போது கதிரை ஏன் நம்ம வந்து மருமகனாக ஏற்றுக்கக்கூடாது? ராஜியவும் கதிரையும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். இங்கே ராஜிக்கு சேர வேண்டிய சொத்தும் இங்கே ராஜிக்கும் கதிருக்கும் கிடைக்கணும்ல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வடிவு சொல்கிறாங்க முத்துவேல் கிட்ட. என்னங்க பேசுகிறீங்க? என்னதான் நம்ம பொண்ணு ராஜி பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவளால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்டு நின்றிருந்தாலும் ராஜி செஞ்ச தப்பெல்லாம் நம்ம என்றைக்கும் மன்னிக்கவே மாட்டோமா? இல்லை ராஜி தான் நம்ம பொண்ணே இல்லைன்னு நம்ம முடிவெடுத்துட முடியுமாங்க? இங்கே நம்ம வீட்டில் இருக்க குமாரும் தான் அப்பப்போ தப்பு செஞ்சுட்டு வரான். நாம் மன்னிச்சு குமாரை நம்ம வீட்டு பையனாக தானே வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது ராஜியை மட்டும் ஏங்க மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு உண்மையை சொன்னால் ராஜி மேலே இருக்கிற கோவம் எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் தெரியுமான்னு கேட்க அதுக்கு உடனே இங்கே வந்து சக்திவேல் சொல்கிறாங்க, என்ன அண்ணி மறுபடியும் ராஜிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ என்ன உங்களுக்கு குமாருக்கு சொத்து வரக்கூடாது, உங்கள் பொண்ணுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கொடுத்துடணும் அதானே? ராஜி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த ராஜியால் தான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்காமவே இருக்குது, அதை பற்றிலாம் நான் யோசிக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு உங்கள் பொண்ணு தான் முக்கியம். இங்கே நம்ம அம்மா என்னடானா கோமதியை பற்றி மட்டும் யோசிக்கிறாங்க, நீங்கள் என்னடானா உங்கள் பொண்ணை பற்றி யோசிக்கிறீங்க. ஆனால் என் பையனை பற்றியும் என்னை பற்றியும் யோசிக்க மட்டும் இந்த வீட்டில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேலும், என்ன சக்தி இப்படி பேசுகிற? அண்ணன் இல்லையா? ஏன் குமாருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனான்னு சொல்ல, என்னென்ன பேசுகிறீங்க? இத்தனை நாள் ஆகுது இங்கே சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்சவோட நம்ம வந்து குமாருக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் யாரும் இங்கே நம்ம வீட்டை நம்பி பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு? உங்கள் பொண்ணு தானே. ஆனால் அண்ணி பாருங்கள், இன்னும் வரைக்கும் ராஜியை விட்டு கொடுக்காம சொத்தை பற்றி பேசின உடனே ராஜிக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்து தான் ஆகணும். ராஜி ஏன் பொண்ணுன்னு சொல்லி இவ்வளோ இதாக பேசுகிறாங்க, சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, நீங்களும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வடிவுக்கும் இங்கே முத்துவேலுக்கும் இடையில பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண நினைக்கிறாரு இங்கே வந்து சக்திவேல். நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே முத்துவேலும், வடிவு இதுக்கு மேலே ராஜியை பற்றி இந்த வீட்டில் யார் பேசினாலும் நான் பொறுமையாக பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ராஜிக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமாக இருந்த வடிவு, தம்பி உங்களால் தான் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இடையில அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. என் பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க தம்பி? நீங்கள் மட்டும் குமாருக்கு எல்லா சொத்தும் வரணும்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. குமாருக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்து செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் மட்டும் ராஜியை விட்டு கொடுத்துட்டு எனக்கு மகளே இல்லைன்னு சொல்லி நான் இப்போ மாதிரியே அழுதுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பையன் மேலே உங்களுக்கு எவ்வளோ வந்து பாசம் இருக்கோ அதே மாதிரி என் பொண்ணு மேலேயும் எனக்கு பாசம் இருக்க தான் தம்பி செய்யுது. இப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இங்கே ராஜிக்கு சேர வேண்டிய சொத்தை அவளோட பங்கை நாங்கள் எழுதி வைக்க தான் போகிறோம். இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை. குமாருக்கு வர வேண்டியது எல்லாம் வரும் தம்பி, அதுக்காக என் குடும்பத்தை பிரிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சக்திவேலை விழுத்து வாங்குறாங்க. இங்கே மேற்கொண்டு சக்திவேல் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது வடிவால் தாங்க முடியாமல், என் பொண்ணு ராஜியை பற்றி நீங்கள் என்னைக்கும் தப்பாக பேசாதீங்க, பாண்டியன் குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் ராஜி தான் என் பொண்ணு, கதிர் தான் என் மருமகன். அதை மாற்றிடலான்னு நீங்கள் நினச்சாலும் நடக்க போகிறதில்ல தம்பி. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்க போய் தான் குமாரோட வாழ்க்கை இப்படி இருக்கு. அவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணு அமையாம இன்னும் நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்க. ராஜியை பத்தி பேசுறத விட்டுட்டு உங்க பையன் குமாரோட வாழ்க்கையை பத்தி யோசிங்க. அது வரைக்கும் இந்த சொத்து எங்கேயும் கைமாற போறதில்ல தம்பி. உங்களுக்கும் வந்து சேரும், பொறுமையா காத்துட்ருங்க. எல்லா சொத்தும் உங்க பையன் குமாருக்கு வரணும்னு என் பொண்ணை பத்தி இனி தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் என் வீட்டுக்காரரோட தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு வடிவு என்னைக்கும் இல்லாமல் ராஜியை பற்றி எப்பயுமே அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருந்த
சக்திவேலுக்கு சரியான பதில் கொடுத்து வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு குமாராலையும் சக்திவேலாலையும் எதுவுமே பேச முடியாமல் அண்ணி எப்பயும் பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் இப்போ என்னடானா ராஜிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ராஜிக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாமே ராஜிக்கு போயிடும் போலையே, என் பையனுக்கு தான் எல்லாமே வந்து சேரும்னு நினச்சா நாம் நினச்சதை எதையும் இங்கே வடிவண்ணி நடக்க விட மாட்டாங்க போலையேன்ற மாதிரி வடிவு பேசின பேச்சால் ஒரு பக்கம் பதட்டமாகவும் இன்னொரு பக்கம் பயத்தோடையும் இருக்கிறாரு சக்திவேல். இதை பார்த்த அப்பத்தா உடனே வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க, வடிவு இப்போ தான் தெளிவாக பேசியிருக்க, ரொம்ப தைரியமாகவும் பேசியிருக்க. உன் பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணாமல் வேற யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க வடிவு? சொத்தை பற்றி பேச இந்த சக்திவேலுக்கும் இந்த குமாருக்கும் தகுதியே கிடையாது. என் பேத்திக்கு சேர வேண்டிய சொத்தை நானே எழுதி கொடுப்பேன். அதை பற்றிலாம் நீங்கள் யாரும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா? அப்படின்ற மாதிரி சக்திவேலை பார்த்தும் குமாரை பார்த்தும் முறைச்சிக்கிட்டே அப்பத்தா போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குமார் நினைக்கிறாங்க, வீட்டில் இங்கே எப்பயுமே இங்கே வடிவு பெரியமா தான் இந்த ராஜிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தராக ராஜிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு ராஜி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காரு குமார்.